ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரீஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்த்ததுக்கப்புறமா சில பேருக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். கிளைமேக்ஸை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். மியூசிக்கையை செலக்ட் பண்ணுனா என்ன சொல்கிற புரியல நம்ம ஹீரோ கேட்கவும். என்னோட நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் என்னாலேயே யோசிச்சு பார்க்க முடியல. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே தான் இருப்பேன், படிப்பை தவிர்த்து பெருசாக நான் எதுவுமே பண்ணதில்லை. நோட்டீஸ் வந்த அப்புறம் ஒன்றை மீட் பண்ண மியூசிக்கி கூட ஃப்ரெண்டான தூங்குறதுக்கு முன்னாடி கூட அவங்க கூட இருந்த சந்தோஷமான நாளெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். என்னோட உலகமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட் டைமாக புதுசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. சானடா முஷின் கூப்பிட்டு இருந்த எல்லாருமே கடைசியில் ரெடினா சானடான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரோட லவ்க்கு தான் இந்த பவர் இருக்கு, அதுதான் என் உலகத்தை மாத்துச்சு. எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாதான் கரெக்டா இருக்கும். நான் அந்த நோட்டீஸை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். மினிஸ்ட்ரி கிட்ட நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகலன்னு சொன்னா அவங்க ஒரு லெக்சர் வைப்பாங்க. 6 மாசத்துக்கு மட்டும் நம்ம இதே பொய்யா சொல்லிட்டு இருந்தா போதும், மேல பிளாக் மார்க்கும் வராது. அதே நேரத்துல நீ டாகசாக்கி கூடயுமே சேர்ந்துடலாம். ஒத்து போகாம இருக்கிற ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கணும்னு அவங்க கண்டிப்பா திரும்ப ட்ரை பண்ண மாட்டாங்க. மியூசிக்கு நோட்டீஸ் வந்தா அவளையும் இதே பண்ண சொல்லு, அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிருங்க அப்படின்னு ரீனா சொல்லவோ. பொய் சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உண்மையா நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் பொய்யா தான் சொன்னேன்னு ரீனா சொல்லவும். இல்ல நான் அப்படி சொல்ல வரல, 6 மாசத்துக்கு உன்னை பிடிக்காத மாதிரியே நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஹீரோ சொல்லவும். ஆனா அது பொய்ன்னு தான் எனக்கு தெரியுமே ரீனா சொல்லவும். எனக்கு வெறுப்போல்ல நம்ம ஹீரோ சொல்றான். மியூசிக்கு கூட நீ செய்யறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு ரீனா சொல்றா. அட நான் ஏன் அலறேன், எனக்கு இதுல வெறுப்போ இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஆனா நீ மியூசிக்கியை தானே லவ் பண்ற அப்படின்னு ரீனா கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 5th இருந்தே அவளை லவ் பண்ற, நம்ம மீட் பண்ணப்ப கூட அவளால தானே நீ சோகமா இருந்த. அதுக்கப்புறம் அவங்க லவ் ஸ்டோரியை கேட்டு நானே எக்ஸைட்டட் ஆயிட்டேன். ஆனா நானும் ஏன் அலறேன் அப்படின்னு ரெடினா யோசிக்கிறா. டாகசாக்கியை லவ் பண்றது உண்மைதான், எப்பவுமே அவளை தான் லவ் பண்ணுவேன். அவளை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும். ஆமா எனக்கும் அதுல விருப்பம் இல்ல. பிஸ்கட்ல பாதிய பிச்சா கூட அதுல பெரிய சைஸா எது இருக்கோ அதை எனக்கு தான் தருவா. என்ன பார்த்துதான் அவ சிரிக்கும் போது கூட அது ரொம்ப அழகா இருக்கும் ரெடினா சொல்லவும். அதெல்லாம் நான் பார்த்ததுலயே நம்ம ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம்ப்பா அப்படின்னு ரெடினா சொல்றா. ஆனா உனக்கு இதுல ஓகே தானா ரெடினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கும் போது மியூசிக்கு உன்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம். ஆனா இப்ப பாரு நம்மளே ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா என்னன்னு தெரியல. ஆனா எப்பவும் நான் உன் பக்கம் ஒரு மியூசிக்கியோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க லவ் பண்ணா எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் அதே மாதிரி ஸ்மைல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரீனா சொல்லவும். சரி நம்ம ஹீரோ சொல்றான். இக்கராஷி சொன்னது எனக்கு ஒருத்திட்டே தான் இருந்துச்சு. மியூசிக்கியை சூஸ் பண்ணாத ஒருத்தங்கிட்ட நான் எதை சொல்லணும், நான் ப்ரொடெக்ட் பண்ண சொன்னா. பட் இனிமே நீ எதையும் மறைக்க தேவையில்ல, நீயே ஓப்பனா மியூசிக்கியை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ரீனா சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும். நீ அசைன்ட் ஒய்ஃபா இருந்ததுல எனக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அன்னைக்கு வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடந்தது, நான் அவளை கிஸ் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படியா ஓகே, நான் ஏதோ தப்பா எடுத்துக்கிட்ட போறதில்லன்னு ரீனா சொல்றா. ஆனா உன்ட்ட சொல்லாம இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ தப்பு மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நம்ம ஹீரோவும் அவ்வளோ அவ கிஸ் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு நான் இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ரீனா சொல்றா. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த பிளான்ல இஷ்டமே இல்லை. நம்ம பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வேற மேட்சை செலக்ட் பண்ணுவாங்க, நானுமே அவனை லவ் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த கிஸ் பண்றது கை கோர்க்கிறது இதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. இந்த லெக்சர்ல நான் எப்படி சொதப்பனன்னு உனக்கே தெரியும், என் கூட சேர்ந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றியா அப்படின்னு வா கேட்கவும். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உனக்கு விருப்பம் இல்லையான்னு வா கேட்கவும். நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ ரெடினா கிஸ் பண்றதுக்காக ட்ரைனிங் எடுக்க நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறா. ஆமா இதுல நான் எப்ப கண்ணை மூடணும் அப்படின்னு வா கேட்கவும். தெரியல, இது நாள் வரைக்கும் நான் அதை யோசிச்சதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ கிஸ் பண்ண போகவுமே அவ கண்ணை மூடிக்கிடுதா. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜஸ்ட் லைட்டா பண்ணதுல எனக்கு பெருசா எந்த ஐடியாவும் கிடைக்கல. இன்னொரு தடவை இந்த தடவை நான் ஆரம்பிக்கவா அப்படின்னு வா கேட்கவும். நம்ம ஹீரோவோ சரின்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான். இதுக்கு பேர் லவ் இல்லைன்னா வேற என்ன லவ்வாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் நாங்கள் ரெண்டு பேருமே எங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை மறைச்சு பொய் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கள் லவ்வை விட நாங்கள் முக்கியமாக ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒன்று எங்கள் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு, அதுதான் சரின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அது தப்புன்னு அப்போ எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோக்கரி இன்னைக்கு நீலா ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு ரீனா கேட்குறா. அதுக்கு அர்த்தம் ஐ லவ் யூ அப்படிங்கிறது தான். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரே பர்சனை தான், ஸோ இது ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த வெட்டிங்ல கூப்பிட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்காக இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ரீனாவும் டாகசாக்கி அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு ரீனா சொல்றா. யோக்கரியும் நானும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு அவ ஏதாவது சொல்றா. ரீனா பிரைடல் ஷூட்டுக்கு நீ போலையா அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா கேட்கறாங்க. அப்ப நீசக்கா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். என் பிரதர் வெட்டிங்க்கு வந்ததுக்கு எங்க அப்பா தேங்க்யூ கிஃப்டா இதை கொடுக்க சொன்னாரு, இன்னைக்கு தானே அந்த பிரைடல் போட்டோ ஷூட், நீ போகலையா அப்படின்னு நீசக்கா கேட்கவும். நான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் என்னாச்சு அப்படின்னு நீசக்கா கேட்கவும். நீ எப்பவாச்சும் பொய் சொல்லியிருக்கியா நீசக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஏன் கேட்கறான்னு நீசக்கா கேட்கவும். ரீனாவோட பிளான்ல எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா அங்க போனா நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ என்ன பேசுறான்னு எனக்கு
தெரியல. ஆனா ஆமா நான் பொய் சொல்லியிருக்கேன் தான். ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தும் ஒவ்வொரு இடத்துல பொய் சொல்லியிருக்கேன். ஆமா நீ எதுக்காக பொய் சொன்னா நீசக்கா கேட்கவும் நான் முட்டாள்தனமா இரஸ்பான்சிபிளா இருக்கிறதுனால தான் நீசக்கிய காயப்படுத்தியிருக்கேன். அண்ட் இப்ப ரெரினாவையும் காயப்படுத்திட்டேன். ரெரினா பிளான்ல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா என்னால அதை அவகிட்ட சொல்ல முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நீ செஞ்ச விஷயத்தை நினைச்சு நீ வருத்தப்படுற அப்படிதானே நீசக்கா கேட்கறான். ஆமா ஒருவேளை நான் அவங்க ரெண்டு பேரையுமே லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனாலதான் நீ அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க கூடாதுன்னு போகாம இருக்கியா அப்படின்னு நீசக்கா கேட்கறான். என்னால அவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் அந்த லெவலுக்கு ஸ்மார்ட் இல்ல, அழகாவும் இல்ல, என்ன மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் அவங்களுக்கு தகுதியானவனே இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். உன்னையவே நீ ஏன் தாழ்த்தி பேசிக்கிட்டு உன்னால அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுமே உன்னை லவ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க உன்னை லவ் பண்ணது அவங்களோட தப்பு தானே. அவங்களுக்கும் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒருத்தங்களை லவ் பண்றோம் அப்படின்னாலே இது எல்லாத்துக்குமே தயாராக தான் செய்யணும். ஆனா உன்னை லவ் பண்றதுனால அவங்க கஷ்டமாக்க முடியும்னா உன்னால அவங்கள ஹாப்பியாக்கவும் முடியும். லவ்ல நியாயத்தெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அவங்க ரெண்டு பேருமே தான் உன்னை லவ் பண்றாங்க. நீயும் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு உண்மையா இரு அப்படின்னு நீசக்கா சொன்னதை கேட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு போறான். தேங்க்ஸ் நீசக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும். நீ பொய் சொல்லியிருக்கியா நீசக்கா நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு நீசக்கா வருத்தப்படுறான். மீசக்கி நீ அப்படி சொன்ன, எங்க மேரேஜ் நாங்க கேன்சல் பண்ணிட்டா நீயும் ஆகணும் அப்படின்னு ரீனா கேட்கவோ. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு மீசக்கி சொல்றா. எதனாலன்னு ரீனா கேட்கவும். என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே தான் பிடிக்கும் அப்படின்னு மீசக்கி சொல்லவும். ஆனா சின்ன வயசுல இருந்து நீ அவனை லவ் பண்ற, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரீனா சொல்லவும். உன்ன மாதிரி ஒரு பார்ட்னர் அவனுக்கு கிடைக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் தான் பெர்ஃபெக்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மீசக்கி சொல்றா. நீ பொய் தானே சொல்ற, நீ யோகரிய லவ் பண்ணியா, அது என்னாச்சு அப்படின்னு ரீனா கேட்கவும். என்னோட ஃபீலிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ண நான் பொய் சொல்லலாம், அந்த பொய்யை உண்மையா கூட மாத்தலாம் அப்படின்னு மீசக்கி சொல்றா. நானும் யோகரியும் ஒரு முடிவெடுத்திருக்கோம், அதை உன்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ரீனா சொல்லவும். உங்களுக்கு ட்ரெஸ் எப்படி கரெக்டா இருக்கான்னு கேட்கவும். கரெக்டா இருக்குன்னு மீசக்கி சொல்றா. அப்ப வெளியே வந்து கண்ணாடியை பாருங்கன்னு அவங்க கூட்டிட்டு போறாங்க. நானும் கூட போய் தான் சொல்றேன் அப்படின்னு ரீனா வருத்தப்படுறா. நோட்டீஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்கவும். இல்லன்னு மீசக்கி சொல்றா. வந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்ட்னர் கிட்ட அந்த போட்டோவை காட்டுங்க, அவங்க கண்டிப்பா ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு போட்டோ ஷூட் பண்றவங்க சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். நான் எப்பவுமே டாக்கசாக்கியை தான் லவ் பண்ணேன், கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், அவளும் என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நோட்டீஸ் வரப்போதுங்கிற பயத்தினால தான் நான் ப்ரப்போஸே பண்ணேன். அதுக்கப்புறம் மாறிட்டா அவளோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் ரெரினாவோ சேர்ந்து தான் ஒர்க் பண்ணேன். நடந்த எல்லாமே நேச்சுரலா உண்மையா தான் நடந்துச்சு. ரெரினா இல்லாமையும் நான் இருக்க விரும்பல, டாக்கசாக்கியை பார்க்காமையும் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம், இதுதான் என்னோட உண்மையான ஃபீல். அவங்க என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். கொஞ்சம் ரெண்டு பேருமே சிரிங்களேன், உங்களுக்கு பிடிச்ச பையன் இப்ப வந்து உங்களை பாக்குறான்னு நினைச்சிட்டு கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஒம்முன்னு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து கதவை திறக்கவும். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா ரெஜினா கொஞ்சம் சோகமாக்குறா. யோகரி உனக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வா கேட்கவும். சாரி, நீங்க ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு அப்படியே மீசக்கி கண்ல இருந்து கண்ணீரா வருது. உனக்குமே பொய் சொல்ல வரல மீசக்கி அப்படின்னு ரீனா சொல்றா. நான் அழகா இருக்கேன்னு நீ நினைச்சதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு மீசக்கி சொல்றா. இவர் தான் அவங்க அசைன்ட் ஹஸ்பண்டான்னு ரீனா கிட்ட போய் கேட்கவும். இந்த மூணு பேரையுமே சேர்த்து உங்களால போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு ரீனா கேட்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கறத தான் இன்டெரக்டா காமிக்கிறாங்க. ஹீரோ கையில இருந்து போற அந்த ரெட் ஸ்ட்ரிங் ரெண்டு பேர் கூடயுமே தான் கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டு பேரையுமே நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ற மாதிரி காமிச்சு இந்த அனிமேவை முடிக்கிறாங்க. என்ன பொறுத்தளவு எனக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்தது. நீங்க இந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த அனிமேவை பார்த்துட்டு யாரும் கெட்டு போயிடாதீங்க, மனசு போட்டு உழப்பிக்கிடாதீங்க. ஏன்னா அனிமேல மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், ரியாலிட்டியில இது பாசிபிள் கிடையாது. லவ் அனிமே பிடிக்காத சில பேருக்காகவே நெக்ஸ்ட் அனிமே சிங்கிள்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக நான் போடுறேன். அதை எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.